அதாவதுங்க திருவண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். உள் பிரகாரத்துல இப்ப கெஸ்ட் ஹவுஸ் கட்டிட்டு இருக்காங்க. யாருக்கு கட்டுறாங்கன்னு தெரியல. அங்க ஒரு ஃப்ளோர், அதாவது 1000 ஆண்டுகள் போனாலும் அந்த ஃப்ளோர் எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லி வல்லால மகாராஜாவாக இருக்கட்டும், இல்ல அம்மணி அம்மனாக இருக்கட்டும், அங்க அந்த கோவிலை கட்டுவதற்கு பல பேர் தங்களுடைய வாழ்வை தியாகம் செய்திருக்கிறாங்க. திருவண்ணாமலை கோவிலுங்கிறது ரத்தமும் சதையுமாக நம்முடைய முன்னோர்கள் உணர்வுபூர்வமாக நமக்கு அளித்திருக்கிற பொக்கிஷம். இன்னைக்கு திருவண்ணாமலை மண்ணை சேர்ந்தவர்கள் அந்த கோயிலுக்குள்ள போய் சிவபெருமான அருணாச்சலேஸ்வரரை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. பணம் பணம் பணம்னு அறநிலை அபகரிப்புத்துறை புடுங்கி தின்னுது. இப்படி இந்து தெய்வங்களை தரிசிக்க வருபவர்களை வஞ்சிக்கிற ஒரு வேலையை அறநிலையத்துறை ஏன் செய்து கொண்டிருக்கிறது? இப்ப நீங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போறீங்க, அங்க அறநிலைய அபகரிப்புத்துறையுடைய ஆக்கிரமிப்புல அந்த கோயில் இல்லை. நேரா நீங்க உள்ள போலாம், நடராஜரை பார்த்துட்டு வெளில வரலாம். ஆனா இங்க திருவண்ணாமலைக்கு நீங்க போனீங்கன்னா 8 மணி நேரம் வெயிட் பண்ணும். லோக்கல் மக்களால, திருவண்ணாமலை மண்ணில், அந்த புனிதமான மண்ணில் பிறந்த மக்களால அண்ணாமலையாரை பார்க்க முடியலன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய கொடூரம். அதை மறுக்கிறதுக்கு அறநிலைய அபகரிப்புத்துறை அதிகாரிகளுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீ 500 1000 டிக்கெட் போட்டு அந்த காசை வச்சு என்ன பண்றீங்க? கிரிவல பாதையை உங்களால சீர் பண்ண முடியுதா? கிரிவலம் சுத்தி வருகிற லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு ஏதாவது நீங்க அடிப்படை வசதி செய்து கொடுத்துருக்கீங்களா? தன்னார்வலர்கள், என்ஜிஓக்கள் தண்ணி கொடுக்குறான், சாப்பாடு கொடுக்குறான். அறநிலை அபகரிப்புத்துறை எதையாவது ஒரு துருமை கிள்ளி போட்டிருக்குமா அங்க வர பக்தர்களுக்காக? அப்ப எங்க காசு, எங்க உண்டியல் காசு, எங்க தரிசன கட்டணம் எல்லாத்தையும் வாங்கி வாயில போட்டுக்கிட்டு அறநிலைய அபகரிப்புத்துறை இந்து தர்மத்தை, இந்து கோயில்களை, இந்து வழிபாட்டை அழிக்கிற மகா கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. முன்னாடி அறநிலையத்துறையோடைய லோகோ எப்படி இருந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்து அறநிலையத்துறை எப்படி இருக்கும்? ஒரு கோயில் கோபுரம். இப்ப பாத்தீங்களா, கோயில் கோபுரத்தை அழிச்சிட்டு ஒரு மொட்டை தலையும் இப்படி கும்பிடுற மாதிரி ஒரு சிம்பிள் வச்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? அறநிலைய அபகரிப்புத்துறையினுடைய வேலை, அறநிலைய அபகரிப்புத்துறையினுடைய நோக்கம் இந்து கோயில்களை எல்லாம் அழித்து விட்டு இந்துக்கள் அத்தனை பேருக்கும் மொட்டை போறதுதான் என்னோட நோக்கம் அப்படிங்கிறத சேகர் பாபு அந்த லோகோவை மாற்றுவதன் மூலமாக வெளிப்படையாக தெரிவித்து விட்டார்.